An electron mass 9 into 10 power minus 31 kilogram and charge 1.6 into 10 power minus 19 coulomb. Moving with the speed c divided by 100. That is equal to speed of light. Is injected into a magnetic field vector b of magnitude 9 10 power minus Tesla perpendicular to its direction of motion. ஒரு எலக்ட்ரானை அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அது ஸ்பீட் வின்னு வச்சுக்கலாம். v ஈக்குவல் டு c divided by 100. That is 100th speed of light. Speed of light வந்து 100 times. That is 1 divided by 100 times. Is injected into a magnetic field value கொடுத்துருக்காங்க 9 10 power minus Tesla. Perpendicular direction கொடுத்துருக்காங்க. அப்போ theta equal to உங்களுக்கு 90 degree. Used to apply an electric field, uniform electric field E together with the magnetic field. So the electron does not deflect from its path. அதாவது எலக்ட்ரான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகாமல் அதே பாதையில் போகணும் அப்படின்னா போகிற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே ஸ்பீட் ஆஃப் லைட்டு 310/8 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் அவுட் ஆஃப் 4 ஆப்ஷனில் யூ டு ஃபைண்ட் அவுட் தி பெஸ்ட் ஆப்ஷன். சரி, இப்போ பார்ட்டிகல் டு ரிமைன் அன்டிஃப்ளெக்ட்னால உங்களுக்கு என்ன அர்த்தம்? மேக்னெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்னது vector F must be equal to Fm. அப்போது you know that electric field modulus of VB sin theta, அது small v VB sin theta. இப்போ v வந்து என்னது c/100 கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ 9 10 power minus 4 Tesla கொடுத்துட்டாங்க. sin theta sin 90 degree, sin 90 வந்து 1 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த டைம் 1 ஆயிரும். இப்போ இந்த டைம் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். சியோட வேல்யூ என்னது உங்களுக்கு 3 into 10 power 8 into இங்கே 100 வர இருக்குது டினாமினேட்டரில் 90 10 power minus 4. 110 ஸ்கொயர், அப்போ இது என்ன ஆயிரும் 10 power 6 ஆயிரும் அடிச்சோன்னா 3 9 7 என்னது 27. 10 power 6 இருக்குது, 10 power minus 4 இருக்குது. பேஸ்ட் இன் ஈக்குவல்னால் பவர் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்போ பவர் ஆட் பண்ணால் 6 minus 4ங்கிறதால 2 வரும், பவர் 2 வரும். ஸோ 27 into 10 power 2 volt per meter. அப்போ டைரக்ஷன் இருக்கும் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் வெக்டர் விங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உங்களுக்கு ஈஸ் பெர்பெண்டிகுலர் டு வி, அதோட மேக்னிட்யூட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 27 10 power 2 volt per meter. So option 2 is correct. Thanks for watching. Keep watching, subscribe and share.